இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் வீரகுமார், தற்போது நீங்கள் இருக்கும் ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் மக்கள் எந்தெந்த இடையூறுகளை சந்தித்து வருகின்றனர்? அங்கு ஏதேனும் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறதா? இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சென்னையில ஒரு முக்கியமான பகுதியா பார்க்கக்கூடியதான் இந்த ஒக்கியம் துறைப்பாக்கம். பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள்ல வேலை செய்யக்கூடிய அனைவருமே இந்த பகுதிகளில் குடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒக்கியம் துறைப்பாக்கத்துல இந்த சாய்நகர்ல சாய்நகர் 1வது தெரு 2வது தெருன்னு அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த சாய்நகர் முழுவதுமே மழை நீரோடு கழிவு நீர் சேர்ந்து குளம் போல காட்சி இருக்கிறது. இந்த சாலைகள்ல நடந்து செல்வதற்கே பெரிய அவதியாகி இருக்கிறது. பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாத ஒரு அவல நிலையானது இந்த பகுதியில ஏற்பட்டிருக்கு. அதே போல இந்த பகுதியில பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக முடங்கி இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த பகுதியில சாக்கடைகள் அனைத்துமே உடைப்பு ஏற்பட்டு சாக்கடைகளிலிருந்து கழிவு நீர்கள் வெளியேறி, அதே போல இந்த மழைநீர் வடிகால் பணிகளும் முறையாக மேற்கொள்ளாத காரணத்தினால மழைநீரும் கழிவு நீரும் கலந்து பொதுமக்களுக்கு பெரிய அளவுல அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தாழ்வான பகுதி, அதே போல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மோட்டார் எந்திரங்களை கொண்டு வெளியேற்றக்கூடிய பணிகள்லையும் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு விரைந்து இந்த பகுதியில தண்ணீரை வெளியேற்ற ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இதுவரை இந்த பகுதியில தண்ணீரை வெளியேற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அவர்களுடைய பிரதான ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்